உங்களை அன்புடன் அழைக்கிறது மகேந்திரா மோட்டார்ஸ். திருச்சியில் தான் இருக்குது இந்த வண்டி பாருங்கள், பக்காவா தெளிவாக இருக்குது. நார்மல் ஸ்டேரிங், 2005 மாடல் மகேந்திரா. நார்மல் ஸ்டேரிங், நார்மல் பிரேக் வண்டி. இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் திருச்சியில் தான் இருக்குது. இந்த வண்டியோட 2 வண்டி வந்திருக்கு, அதுவும் திருச்சியில் தான் இருக்குது. இந்த வண்டி மாடல் 2005 மாடல். நார்மல் ஸ்டேரிங், நார்மல் பிரேக் வண்டி, 475 வண்டி. பக்காவாக தெளிவாக இருக்குது. இந்த வண்டியோட பம்பர் மட்டும்தான் வரும், மோட்டார் மட்டும் கொடுக்குறேன்ருக்காங்க. 2 மோட்டார் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வண்டி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம். ஃபைனலாக பேசி முடித்து கம்மி பட்ஜெட்டில் முடிச்சுக்கலாம். அந்த வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி மாடல் 2005 மாடலு. இந்த வண்டி டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆஃப், பின்னாடி ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியில் அரை கண்டிஷனில் தான் இருக்குது டயரும். நீங்கள் டயர் மாற்றி தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இந்த வண்டி ஒர்த்தான வண்டி இன்ஜின் கிரவுண்ட் வண்டி ஏலாத்துருக்காங்க. வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. வண்டி பக்காவாக தெளிவாக இருக்குது. வண்டியில் எந்த வேலையுமே இன்ஜின் கிரவுண்ட் எந்த வேலையுமே கிடையாது. ஆல்ரெடி வேலை பார்த்துருக்காங்க. இந்த வண்டியில் பாருங்கள், பக்காவாக தெளிவாக இருக்குது. 475 வண்டி தான், பழைய மாடல் 2005 வண்டி. ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இந்த வண்டி பேசி முடித்து எடுத்துக்கலாம். வண்டி ஒர்த்தான வண்டி, வெறும் 1 லட்ச ரூபா இந்த வண்டி ஃபைனலாக வந்திருக்கு. இந்த வண்டி நேரில் போய் மெக்கானிக் கூட்டி போய் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். திருச்சியில் தான் இருக்குது. இந்த வண்டியும் இன்னொரு வண்டியும் வந்திருக்கு. இந்த வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. பாருங்க, பக்காவாக தெளிவாக இருக்குது. தொலி கலப்பை ஓடின வண்டி தான். வண்டி 2வது ஓனர் வண்டி. பாருங்கள், இந்த வண்டி 2 ஓனரு, நீங்கள் எடுத்தீங்கன்னா 3வது ஓனரு. பாருங்கள், பக்காவாக தெளிவாக இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பேசி முடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் டிராக்டரு எதுவும் பார்க்குறீங்கன்னா இந்த வண்டியை மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வண்டி பக்காவாக தெளிவாக இருக்குது. 2வது ஓனர் வண்டி தான். பாருங்கள், திருச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது. நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் யாரும் டிராக்டரு எதுவும் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா வெறும் 1 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு வண்டி இருக்குது. 2 வண்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வண்டி பாருங்கள், பக்காவாக தெளிவாக இருக்குது. பழைய மாடல் 2005 மாடல் தான். வண்டி 2 ஓனர் வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா 3வது ஓனர் வண்டி பக்காவாக தெளிவாக இருக்குது. வண்டி வெறும் கம்மி பட்ஜெட்டில் தான் வந்திருக்கு. வெறும் 1 லட்ச ரூபா கம்மி பட்ஜெட்டில் தான் வந்திருக்கு. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், இந்த வண்டி எடுத்துக்கலாம். வெறும் பாருங்கள், பக்காவாக தெளிவாக இருக்குது. வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. இன்ஜின் கிரவுண்ட் எல்லாமே வேலை பார்த்துருக்காப்புல. வண்டியில் இன்சூரன்ஸ்லாம் முடிஞ்சு வச்சு நீங்கள் இந்த வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் தான் இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டுக்கணும். வண்டி தெளிவாக இருக்குது. வண்டி இப்போ இருக்க ரேட்டெல்லாம் 9 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா போயிட்டுருக்க பட்ஜெட்டில் வெறும் 1 லட்ச ரூபா வண்டி வந்திருக்கு. கம்மி பட்ஜெட்டில் யாரும் பார்க்குறீங்கன்னா இந்த வண்டியை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள், இந்த வண்டி எடுத்துக்கலாம். வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. ரன்னிங் கண்டிஷன்லேயே இருக்குது. பாருங்கள், தெளிவாகவும் இருக்குது. வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. பாருங்கள், இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான். பாருங்கள், பக்காவாக தெளிவாக இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள், இந்த வண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், தெளிவாக இருக்குது. வண்டி கம்மி பட்ஜெட்டில் நோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா சொல்லுங்கள், இந்த வண்டியெல்லாம் எடுத்துக்கலாம். திருச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது. பாருங்கள், 2வது ஓனர் வண்டியில் செல்ஃப் மோட்ரு மாற்றிருக்காப்புல. வண்டியில் பேட்ரி புக்ஸ் மாற்றிருக்காப்புல. ஆயில் கிரீஸ் எல்லாமே மாற்றிருக்காப்புல. வண்டி நீங்கள் டயர் மாற்றி மட்டும் யூஸ் பண்ணால் போதும். வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 1 லட்ச ரூபா. நீங்கள் இந்த வண்டி வேணும்னா சொல்லுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். உடனேயாக இந்த வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்ஜின் குரூவும் நல்லா தான் இருக்குது. வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. பாருங்கள், தொலி சேர் எல்லாம் ஓடின வண்டி தான். இப்போ இருக்க மகேந்திரா கிடைக்காது. பழைய மாடல் 2005 மாடல். பாருங்கள், பக்காவாக தெளிவாக இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. திருச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது. பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சோன்னா கான்டாக்ட் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம். பாருங்கள், வண்டி நல்லா தாங்க இருக்குது. ஒரிஜினல் பெயிண்டிங்கோடு இருக்குது. ரீபெயிண்டிங்லாம் கிடையாது. பாருங்கள், இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா 2012 மாடலு.
பாருங்கள். பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வண்டி பாருங்கள். இந்த வண்டி தெளிவாக இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள், இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டி மாடல் 2012, ஒரே ஓனர், திருச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த வண்டியும். இந்த வண்டி டயர் கண்டிஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷனில் இருக்குது, பின்னாடியும் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்ச ரூபா. இதுவும் திருச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான். வண்டி 2வது ஓனர் வண்டிலாம் கிடையாது. சைடு கீர் வண்டி. இந்த வண்டி சைடு கீர் வண்டி. இந்த வண்டி இன்ஜின், குரோன், ஆயில் எல்லாம் மாற்றிருக்காப்புல. வண்டியும் சூப்பராக தான் இருக்குது, ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டியில் பம்பர் வராது, டாப்பு வரும். இந்த வண்டி டெய்லர் மட்டும் ஓடின வண்டி தான். 2012, வெறும் 2 லட்ச ரூபா சொல்லியிருக்காப்புல. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டியும் திருச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் சிங்கிள் ஓனர் வண்டி தான். வண்டியில் இன்சூரன்ஸ் முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த வண்டி எடுத்திங்கன்னா 2வது ஓனர் வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் தான் எடுத்துக்கணும். எடுத்திங்கன்னா நீங்கள் தான் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும். முன்னாடி அரை கண்டிஷன், பின்னாடியே அரை கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி பக்காவாக தெளிவாக இருக்குது. வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. ஆல்ரெடி வேலை பார்த்துருக்காங்க. வண்டியில் பேட்ரி போட்டிருக்காப்புல, வண்டியில் கிரீஸ் மாற்றிருக்காப்புல, ஆயிலும் சேஞ்ச் பண்ணியிருக்காப்புல. வண்டி தரமாக இருக்குது. இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் 30,000 கிலோமீட்ரு ஓடின வண்டி. வெறும் கம்மி பட்ஜெட்டில் வெறும் 2 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கு. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், இந்த வண்டி கூட எடுத்துக்கலாம். ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வண்டி தாங்க. தரமாக தெளிவாக இருக்குது. வண்டியில் டாப் வந்துடும். இந்த வண்டி 2 மோட்டார் மட்டும் சேல்ஸுக்கு வந்திருக்கு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் செகண்ட் ஹேண்டில் டிராக்டர் எதுவும் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். செகண்ட் ஹேண்டில் நம்மகிட்ட டிராக்டர் நிறையா இருக்குது. நீங்கள் கம்மி பட்ஜெட்னா நோ பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். வண்டி தெளிவாக ரன்னிங் கண்டிஷனில் இருக்க வண்டி காட்டுவோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, ஃபாலோ பண்ணுங்கள். கஸ்டமர் நம்பர் கமெண்ட் பாக்ஸில் அனுப்பிச்சி விட்றேன். கான்டாக்ட் பண்ணி பேசி, நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் எதுவும் பார்க்குறீங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் டிராக்டர், 2 வீலர் எது வேணாலும் சொல்லுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி செகண்ட் ஹேண்டில் வண்டியும் இருக்குது. நீங்கள் 9 லட்ச ரூபா போட்டு புது வண்டி வாங்கறதுக்கு செகண்ட் ஹேண்டில் எடுத்து ஓட்டிக்கலாம். வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். இது மாதிரி வண்டி எடுத்துக்கலாம். 2012 வண்டி கிடைக்காது, பழைய மாடல். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு